بسم الله الرحمن الرحيم. عن كلثوم بنت عقبة بن أبي معيد رضي الله تعالى عنها அவர்கள் அறிவிக்கிறார்கள், بايع النبي صلى الله عليه وسلم أخبرته أنها سمعت رسول الله صلى الله عليه وسلم وهو يقول ليس الكذاب الذي يصلح بين الناس ويقول خيرا وينمي خيرا. குல்சூம் பின்த் உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பைஅத் செய்கின்றார்கள், உடன்படிக்கை செய்கின்றார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், லைஸல் கذாபு அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லுகின்றானே அது பொய்யாக ஆகாது. மேலும் வயக்கூலு ஹைரன், நன்மையான வார்த்தைகளை சொல்வான், வயன்மி ஹைரா, நல்லதவே அவன் நாடுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தி முஸ்லிம்ல 5079வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மார்க்கத்தில் பொய் என்பது மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு செயல், ஈமானவே அந்த பொய் தின்றுவிடும் என்றெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை போன்று பொய் என்பது அல்லாஹுடைய சாபம் அவன் மீது உண்டாகும் என்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும். அப்படி பொய் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே நேரத்திலே இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் பொய் சொல்கின்றார் என்றால் அது பொய்யாக ஆகாது. ஏனென்றால் அந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவை நீக்கிவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அது நன்மைதான். மேலும் அதன் மூலியமாக அவர் எதை நாடுகின்றார் என்று சொன்னால் நன்மையை நாடுகின்றார். பொதுவாக மார்க்கத்திலே ஒரு 3 பொய்களுக்கு அனுமதி இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய தூதர் இதே அந்த பெண்மணி குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மாதிரி 3 விஷயங்களிலே பொய் சொல்வதில் குற்றமில்லை, அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய செய்தியை நான் கேட்டிருக்கின்றேன் அப்படின்னா. ஒன்று என்ன, முதலாவதாக ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான் என்றால் அந்த பொய்யின் மூலியமாக அந்த இருவருக்கு மத்தியிலே அன்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தால் அது குற்றமாக ஆகாது. பொய் சொல்லி குடும்பத்துக்குள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த பொய்யை பயன்படுத்தினால் அது குற்றமாக ஆகும். ஆகையினால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருவருக்கு மத்தியில் ஏற்படுகின்ற நன்மைக்காக வேண்டி அந்த இருவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய பொய் இருக்கின்றதே, அந்த பொய் குற்றமாக ஆகாது. அப்ப குடும்பத்துக்குள் ஒரு மனைவி சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம், சில பொய்களை சொல்லலாம். அதே போன்று மனைவி கணவன் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில பொய்களை சொல்லலாம். அதே நேரத்திலே அந்த இருவருக்கு மத்தியிலே இணக்கத்தை விளக்கக்கூடிய முறையிலே எந்த விதமான பொய்யும் அங்கே என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தப்பட விடக்கூடாது. இரண்டாவதாக போர்க்களங்களிலே இதற்கு மார்க்கத்தில் என்ன செய்கின்றது, அனுமதிக்கின்றது. போர்க்களங்களிலே ஒரு சஹாபி அதாவது ஹந்தக்ங்கிற போர் நீண்டுகிட்டே போகுது. அப்படி நீண்டுகிட்டே போகும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கின்றார், இது சீக்கிரமாக முடியாதா என்று. ஏன்னா 15-20 நாட்களுக்கு மேல் முற்றுகை நீட்டித்துக் கொண்டே போகின்றது. அப்பொழுது ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார் எதிர் அணியிலிருந்து. அப்படி வந்தவுடனே அவர் என்ன செய்யணும், நபி அவர்களை சந்தித்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஏதாவது நான் இது நன்மை செய்ய வேண்டுமா, நன்மை செய்யட்டுமா என்று கேட்கின்றார். ஒரு நன்மையை நீ செய்ய வேண்டும். என்னவென்றால் எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், நீங்க எல்லாம் மக்காவிலிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை நம்பி இங்கே யூதர்கள் சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நீங்கள் மக்காவிற்கு போனதற்கு பின்பு அந்த யூதர்கள் என்ன பேசிக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால், இவரெல்லாம் சண்டையிட்டு முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் மக்காவுக்கு சென்று விடுவார்கள், ஆனால் நாம மாட்டிக்கொள்வோம்.
யூதர்களாகிய நாம மாட்டிக்கொள்வோம். ஆகையினால் குறைஷி தலைவரிலிருந்து யாராவது ஒரு தலைவரை நாம என்ன செய்யணும், பிணைக்கைதியாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இங்கே போய் சொன்னோம். அதே போன்று யூதர்கள்ட்ட என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாதிரி அவர்கள் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றார்கள், நாளைக்கு அவர்கள் வெளியூருக்கு சென்று விட்டால் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும், முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து விட்டால். ஆகையினால் நீங்க என்ன செய்யணும் என்றால், அதாவது முஷ்ரிக்களா, மக்கா முஷ்ரிக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் யாராவது ஒருவர் நீங்கள் பிணைக்கைதியாக பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு என்றைக்குமே உதவியாக இருக்கும் என்று அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும். இது பொய்யான செய்திதான். ஆனால் இதன் மூலியமாக ஒரு பெரும் நன்மை ஏற்பட்டது. முஷ்ரிக்கள் நினைக்கின்றார்கள், நம்ம தலைவரை எப்படி ஒருத்தருக்கு பிணைக்கைதியாக கொடுக்கிறது, ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பெருமை உள்ளவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள், அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்தால், ஆமா இவர் சொல்லக்கூடிய யோசனை நன்றாக இருக்கின்றது, எனவே மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர்களிருந்து ஒருவரை நாம் என்ன செய்யணும், பிணைக்கைதியாக வைத்துக் கொண்டால் முஸ்லிம்கள் நம்மை எதிர்த்து வரும் பொழுது இவரை காப்பாற்றுவதற்காக மக்காவிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள், படையெடுத்து வருவார்கள் அப்படின்னு. அதற்கு பின்பு அந்த போர் என்ன செய்கின்றது, நின்று விடுகின்றது. ஆக இந்த மாதிரி போர்க்களத்தில் ஒரு பொய் சொல்வதிலே என்ன இல்லை, குற்றம் இல்லை. அதை போன்று மூன்றாவதாக, ஒருவர் இன்னொருவருக்கு மத்தியிலே, ஒரு நண்பர் இன்னொரு நண்பர், ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி, அப்படி ஆக ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்வதில் என்னில்லை, குற்றம் இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக மார்க்கத்தில் இந்த மூன்று பொய்களுக்கு என்ன இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றதை தவிர மற்றபடி எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியதாக ஆகிவிடும், லஅனத்துக்குரியதாக ஆகிவிடும். ஆகையினால் பொய்யை நாம் என்ன செய்யணும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை அது தின்றுவிடக்கூடிய மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அப்படிப்பட்ட பொய்யிலிருந்து காப்பாற்றப்பட்டு நன்மையான காரியங்களுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கெல்லாம் நமக்கு அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது